வணக்க நண்பர்களே, நான் உங்கள் எம்ஆர்கே பெட்ஸ் அண்ட் ஃபீட்ஸ். நம்மளோட ஃபீட் ஷாப்பில் இப்போ பேட்ஸ்க்கு புறாக்களுக்கு உள்ள ஹெர்பல்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். மிக்சட் ஹெர்பல் இது 100% நேச்சுரல், அதாவது இயற்கையானது, நோ சைடு எஃபெக்ட். அதே மாதிரி பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ். நீங்கள் இது அதாவது ஒவ்வொரு மருந்துகள் சளிக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு மருந்து கொடுப்பீங்க, அதே மாதிரி கொரைசாக்கு ஒரு மருந்து கொடுப்பீங்க, அதே மாதிரி கண்ணொலிக்கு ஒரு மருந்து கொடுப்பீங்க, கேங்கருக்கு ஒரு மருந்து கொடுப்பீங்க. இப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு மருந்தாக கொடுத்துட்டு இருந்தோம். அது நம்ம புறாக்களுக்கு நம்ம டெய்லி அதை ரெகுலராக கொடுத்துட்ருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இது நீங்கள் வாரத்தில் 2 நாள் வச்சா போதும், நல்ல ரிசல்ட் இருக்கும். அது மாதிரி இது 100% நேச்சுரலுங்கிறனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது. நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போதும் எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அதே நீங்கள் இம்போர்ட்டட் மெடிசின்ஸோ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு மெடிசனோ நீங்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன்லேருந்து அதோட ஹெல்த் இஷ்யூ வரைக்கும் எல்லாமே பாதிப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நிறைய புறா வளர்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இதில் உங்களுக்கு அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது 2 ஸ்பூன் ஆயில், அதே மாதிரி ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் டைரெக்டாக புறாக்களுக்கு கொடுக்கும்போது உங்களோட புறாக்கள் நல்லா டேக் பண்ணும். வேஸ்டேஜும் உங்களுக்கு வராது. இதே நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வாட்டரில் வேலையும் அதிகமாக இருக்கும், வேஸ்டேஜும் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதுக்கு வாட்டரில் எல்லாத்தையும் முந்தின நாள் நைட்டே நீங்கள் அதை எடுத்து கிளியர் பண்ணி வைக்கணும். மறுபடியும் அதை மறுபடியும் மறுநாள் காலையில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்கணும். இது பெரிய வேலையாக இருக்கும். நம்ம புறா வளர்க்குறது ஒரு ஹாபிக்காக, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வளர்க்குறோம். அந்த புறா வளர்க்குறது நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையாக வரக்கூடாது. இந்த வேலையாக வந்தது அப்படின்னா அதை நம்ம ஃபுல்லாக கொண்டு போய் அந்த ப்ரெஷர், அதாவது நம்ம ப்ரெஷராக இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக தான் நம்மளோட ஆசைக்காக புறா வளர்க்குறோம். இந்த புறா வளர்க்குறதுங்கிறதே நம்மளோட அதில் நோய் மேலாண்மை பார்க்குறது அப்படிங்கிறது பெரிய வேலையாக நம்மளுக்கு தெரிஞ்சு அதன் மூலமாக நம்ம ஒரு இரிட்டேட்டிங் ஆகி அந்த இதை கொண்டு போய் வீட்டில் கட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு. இதனால தான் நிறைய வீடுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, புறா வளர்க்குறது வீட்டுக்கு ஆகாது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு. அதாவது இதுதான் ரீசன். அந்த ரீசன் தெரியாமல் பொதுவாக புறா வளர்க்குறது வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த காரணத்துக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே ஒரே மெடிசனால் க்யூர் பண்ணுறதா இருக்கணும். அதாவது க்யூர் பண்ணுறத விட அது வராமையும் மேக்ஸிமம் காப்பாற்றக்கூடியதாக இருக்கணும். வந்தால் லேசாக சின்ன ஒரு வேலையில் முடிகிறதா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மெடிசன் தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இது நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட ஃபார்மில் ஒரு 8 மாதமாக கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ஃப்ளையிங் ரேசிங் டைமில் இருந்து எல்லா டைம்லேயுமே நீங்கள் வேறு எந்த ஒரு மெடிசனுமோ மாற்றவங்களோன்னு அவசியமே இல்லை. இந்த ஃபுட்டில் இதை கலந்து வச்சாலே போதுமானது.